என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? காம்ப்ளெக்ஸான லீகல் ஸ்ட்ரக்சரை ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க, 8 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இருக்கு ஒரு ஆண்டர்பிரினர் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை நாங்கள் ஸ்டார்ட் அப் லீகாலிட்டிஸ் இந்த சீரீஸில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணுற 8 விஷயத்தையும் மறக்காம பாருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 8 ஏரியாஸ் ஆஸ் ஆண்டர்பிரினரா உங்களுக்கு தேவையான விஷயம். ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஸோ தட் நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக ஸ்டார்ட் அப் கியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐபி. என்ன ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களோட பிஸ்னஸ் ஐடியா ப்ரொடெக்ட் பண்ணால் உங்களோட பிஸ்னஸோடைய மாஸ்டர் கீயாக மாற முடியுன்றதை தான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ இந்த ஃபோன் எடுத்துக்கோங்களேன். இதில் ஆப்பிள்ன்ற லோகோ இருக்கு. இதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி. ஸோ இந்த லோகோனா நாம இந்த ஃபோனை ஆப்பிள்னு மதிப்போமா? மாட்டோம்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இவங்களோட ட்ரேட்மார்க். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐடியாஸோடைய ஆரிஜினேட்டாக உங்களோட நேம் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நடந்து போகும்போது நிறைய பிராண்டை பார்ப்பீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அந்த பிராண்டில் டிஎம்டோ இல்லை ஆர்டோ இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சில வெல்நோன் மார்க் மட்டும்தான் அவங்கள ஆர்டோ டிஎம்டோ போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிராண்டே அவங்களுக்கு ஐடென்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆச்சி அண்ட் கோல்ட் வின்னர், இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெல் நோன் மார்க் அப்படின்றனால. இந்த மாதிரி ட்ரேட்மார்க்கை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் புதுசாக யூனிக்காக வைக்கிற நேமை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரெண்டாவது, உங்களுடைய ஐடியாஸை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோனை அகெயின் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபோனுடைய அவுட்டரில் தான் ட்ரேட்மார்க் இருக்குது. பட் இன்சைட்ல இருக்க ஒரு யூனிக்கான விஷயம் தான் இதோடைய ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேரை ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதை பேட்டன்ட் பண்ண முடியும். பட் ஆனால் ஆப்பிள் ஓப்பன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்க அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அப்கிரேடேஷனுமே அவங்க ஹார்ட்வேர்லையுமே அப்கிரேட் ஆனாங்கன்னா அதையுமே அவங்க பேட்டன்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ட்ரேட்மார்க்கும் காப்பிரைட்டும் பற்றி சொல்லணும். அது எவ்வளோ நாள் வேலிட் தெரியுமா? ட்ரேட்மார்க் பர்பச்சுவலாக வேலிட், ஆனால் எவ்ரி 10 இயர்ஸ் ரெனிவல் பண்ணிகிட்டே இருக்கும். வேற பேட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் தான் ஆல் டுகெதர். ஆனால் எவ்ரி 10 இயர்ஸ் ரெனிவல் பண்ணணும். ஆனால் ஒரு தடவை தான் ரெனிவல் வரும். ஸோ இன் ஷார்ட், இந்த ரெண்டுத்துக்குமே டைம் லைன்றது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட். இதுக்குள்ளேயே தான் காப்பிரைட்டும் இருக்கு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்குள்ள இருக்க சாஃப்ட்வேர், ஐஎஸ்ஓ, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள இன்டர்னலாக ஃபீட் பண்ணி வச்சிருக்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆல்கிரிதமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல்கிரிதம் எல்லாத்துக்குமே காரணம் என்ன? ரொம்ப டீப்பாக போனோம்னா மேக்ஸ். பட் ஆனால் எனக்கு டூ மச் டெக்னிக்கலாக போல. பட் இதெல்லாமே வந்து ஒரு காப்பிரைட்டபிள் ப்ராடக்டாக தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து இதை ஒரு பேட்டன்டபிள் ப்ராடக்டாக யோசிக்கல. இனிமே இந்தியாவில் அப்படிதான் ப்ரிவேல் ஆகுது. பட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரை கூட பேட்டன்டபிள் ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டில் வந்து இந்தியா இஸ் திங்கிங் அபவுட் இட். பட் இன் ஷார்ட், என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய பர்டிகுலர் சாஃப்ட்வேரையோ இல்லை உங்களுடைய சாஸ் ப்ராடக்ட் இல்லை உங்களுடைய வெப்சைட் இல்லை டிசைன்ஸ், ஈவன் உங்களுடைய வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, ஈவன் இந்த யூடியூப் கான்டென்ட், இது எல்லாமே காப்பிரைட் கீழே தான் வரும். இதோட வேலிடிட்டி எவ்வளோ தெரியுமா? ஆத்தரோட லைஃப் டைம் ப்ளஸ் 60 இயர்ஸ். ஸோ இந்த வேலிடிட்டினால எல்லா காப்பிரைட்டபிள் ப்ராடக்ட்ஸுமே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கப்புறமேட்டா இது 3 தான் எல்லாருமே பேசுறாங்க. இதை தவிர வேற எதுவுமே இல்லையா? நிறையவே இருக்கு. நீங்க ஒரு அக்ரிப்ரனரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான முக்கியமான 2 ஐபி லாஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ். நீங்க ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஒன்னே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஏதோ இடத்த பத்தி தான்ட்டு. எஸ், கரெக்ட் தான். நம்ம எல்லாருடைய சொந்த ஊர்லயும் ஒவ்வொரு மண்மனம் மாறாத விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கும். என்னடா இங்கே சாப்பிட்டாலும் அதே தான், அங்கே சாப்பிட்டாலும் அதே தானா? கிடையாது. அந்த பர்டிகுலர் இடத்துல செய்யக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் தென் அங்கே இருக்க பீப்புளுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ரெசிபிஸ் எல்லாமே தான் அதுக்கு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரை மல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை. ஏன்னா இங்கே இருக்க பர்டிகுலர் வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும், பீப்புள், அதை கிராப் பண்ணக்கூடிய அந்த முறைகள், இது எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். இது போக ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் இருக்கு. சரி, இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ல எடுக்கிறனால எனக்கு என்ன பயன்? நீங்க ஒரு குளோபல் மார்க்கெட்ல உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணும்போது உங்களுடைய இடத்தோடைய பெருமையோ நீங்க சேர்த்து கொண்டு போகும்போது அதுக்கான மதிப்பு அதிகம். அதனாலதான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதை எவ்வளவு நாள் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்?
ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டோன்னே கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 5 இயர்ஸ் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஸோ 15 இயர்ஸ் இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். இதில் ஆர்டிஷியன்ஸ்க்காகவும் அவங்களுடைய ஊருடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனுக்காகவும் தான் கொடுக்கப்படுது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ தட் இதோட பயன் அங்கே இருக்க மக்களுக்கு அதிகமாக போய் சேரும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ஆக்ட். ஸோ இது வந்து ஒரு புது ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனால் நியூ ப்ரீட் கொண்டு வரதுன்றது ஒரு ஃபார்மரோ இல்லை ஒரு சயின்டிஸ்டோ பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம். கரெக்டுங்களா? இப்படி ஒரு க்ராப்பை நீங்கள் கொண்டு வரீங்க, இல்லை ஒரு ட்ரீயை கொண்டு வரீங்கன்னா அதுக்குமே நம்மளால ஐபி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இது. ஸோ இதுல இருந்து எவ்வளோ வேலிடிட்டின்னு தெரியுமா? நீங்க இன்கேஸ் ஒரு ட்ரீயோ வைன்ஸோ நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா புதுசா அது இது வரைக்கும் எங்கேயுமே உருவாயிருக்க கூடாது. புதுசா இருக்கிற அந்த பர்டிகுலர் ட்ரீ அண்ட் வைன்ஸ்க்கு 9 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அண்ட் 6 இயர்ஸ் வரைக்கும் கிராப்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த பிளான்ட் அண்ட் வெரைட்டிஸ் பிளஸ் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ஒரு அக்ரிப்ரனரா அக்ரிகல்ச்சர்ல பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்த போறீங்கன்றத நான் நம்புறேன். இதுல ஃபர்தரா பாத்தீங்கன்னா உங்களால கிளைம் கொடுக்கறது மட்டும் இல்ல, இதுக்கு டூப்ளிகேட்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா ஃபைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, அக்ரிகல்ச்சர் ரிகார்டிங் சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன். இவ்வளவுதானா மொத்தமே? இப்போ புதுசா ஆடட் போனஸா கவர்மெண்ட்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் டிசைன்ஸ் ஆக்ட் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த டிசைன் ஆக்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து நிறைய ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கு பெரிய பர்பஸ் இருக்காது. ஆனா அந்த டிசைன்ஸ் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அவங்களுடைய பிராண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே கோல்டு வின்னருடைய டப்பா ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டிசைன். அதுக்கு பெருசா வேல்யூ இல்லைனாலும் அந்த டிசைன் நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபேண்டா. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய மைண்ட்ல பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ கேட்சிங்கா இருக்க விஷயத்த மட்டும் கொண்டு வரது தான் டிசைன் ஆக்ட் கீழே வரக்கூடிய டிசைன். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வேலிடா ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தரா செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ்க்கு பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகலைனாலும் இன்ன வரைக்குமே அதுக்கான உற்பத்திகளும் அதுக்கான இனோவேஷன்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ்ல செமிகண்டக்டர்ஸ் அதர் ரிகார்டிங்கான ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கான இன்னோவேஷன்ஸையும் என்கரேஜ் பண்ற விதமா இந்த பர்டிகுலர் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செமிகண்டக்டர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் வேலிடா இருக்கும் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. பட் அதுக்கப்புறமேட்டா கண்டிப்பா வந்து வேற யாராவது எடுத்துக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த 10 இயர்ஸ்க்கான கமர்ஷியல் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே நீங்க கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை, நீங்கள் அதை யூஸ் பண்ணலை, மக்களுக்கு இதனால எந்த பயனும் ஏற்படலை அப்படின்னா இந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் அதை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த 7 ஐபி ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்க பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. அண்ட் இதை மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ப்ரொடெக்ஷனை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க அதை டார்மெண்டா போட்டு வச்சிருந்தீங்கன்னா இதுக்கான பயன்பாடே வராதுல்ல. அதனால எந்த ஒரு வகையிலுமே பிரயோஜனம் இல்லைன்ட்டு கவர்மெண்ட் டேக் பேக் பண்ணவும் ஆப்ஷன் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை 100% யூஸ் பண்ணுங்க. இன் ஷார்ட் நான் சம்மரி கொடுத்துட்றேன். எந்த 7 ஐபி ரைட்ஸை நீங்க எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட்மார்க், உங்களுடைய லோகோ. செகண்ட் பேட்டன்ட், உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ்க்கு நீங்க பேட்டன்ட் பண்ண முடியும். தேர்ட் காப்பிரைட், சாஃப்ட்வேர் ஆர் எனி ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் இதெல்லாமே காப்பிரைட் பண்ண முடியும். ஃபோர்த் ஃபார்மர்ஸ்க்கானது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஃபிஃப்த் இஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ். இதுல நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆறாவது டிசைன்ஸ் ஆக்ட், உங்களோட யூனிக்கான ஐ கேச்சிங் டிசைன் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏழாவது நத்திங் பட் செமிகண்டக்டர்ஸ். இதோடைய டீட்டெயில்ஸை நம்ம ஃபர்தரா நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆனா வந்து இப்போ நான் உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த 7 ஆக்டுமே வந்து டிஃப்ரெண்டான ஐபி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. மறந்துடாம உங்க பிசினஸ்க்கு எந்த ஐபி ரைட்ஸ் தேவையோ ஃபர்ஸ்ட் போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்க.